இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது. ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம். இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள். வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட்டர் கலர்ல எப்படி ஆரஞ்சு பழம் வரைகிறது அப்படிங்கிறது தான் தமிழ் விளக்கத்தோட முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இமேஜை தான் இப்போ நம்ம வரைய போகிறோம். இந்த இமேஜை வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உற்று கவனிங்க. லைட் எப்படி இருக்குது, இதோட ஷேடோஸ்லாம் எங்கே விழுவுது, கலர் எங்கேருந்து என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இமேஜை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதை இந்த பேப்பரில் நான் இப்போ வரைகிறேன். 2 ஆரஞ்சு பழம் இருக்குது. ஒன்று முன்னாடி பெருசாக இருக்குது, 2வது இது அதுக்கு பின்னாடி இருக்குது, கொஞ்சம் அதை விட மறைஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது இந்த பகுதியிலேருந்து இதோட காம்பு ஆரம்பிக்குது. நீங்கள் என்ன மீடியத்தில் எப்போ எந்த படம் வரைஞ்சாலுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ராயிங் அதில் கரெக்டாகவே இருக்கணும். அப்போ தான் அந்த படம் ரிசல்ட்டும் அதே போல் வரும். நம்ம வரைகிற ட்ராயிங் வீக்காக இருந்து நம்ம எவ்வளோ டேலண்ட்டாக கலர் வச்சாலுமே அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது. ஏன்னா பேஸ் ட்ராயிங் தான். ட்ராயிங் கரெக்டாக இருந்தால் போதும், நீங்கள் கலர் எப்படி வச்சாலுமே அவுட்புட் பார்க்க நீட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த ட்ராயிங் இந்த நடு கம்பு இங்கே வருது. இந்த இடத்துலேருந்து இதோட கிளைகள் பிரியுது. இந்த இடத்துலேருந்து எப்படி பிரியுது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலுக்காக தான் இப்போ இந்த படத்தை நம்ம வரைகிறோம். இப்போ இது இந்த காம்பில் இந்த ஆரஞ்சு பழம் இந்த இடத்துல இருக்குது. இப்போது இந்த தண்டுலேருந்து இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு லீஃப் வருது. இந்த லீஃபோட காம்பு பகுதி இது. லீஃப் இப்படி மேலே போயிடுது. அடுத்தது இந்த இடத்துல ஒரு லீஃப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லீஃப் மேலே இருந்து கீழே வளைஞ்சு நிற்கிது. இப்போது அதுக்கான ட்ராயிங் கரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். இப்போது 3வதாக இந்த இடத்துல ஒரு லீஃப் கனெக்ட் ஆகுது. இந்த காம்பு மற்ற 2 லீஃபை விட பின்னாடி அடியில் இருக்குது. இந்த லீஃப் கொஞ்சம் நீளமாகவே இருக்குது. இதையும் நம்ம இப்போது கரெக்டாக ட்ராயிங் போட்டுக்கலாம். இப்போ இந்த லீஃபுக்கும் ஆரஞ்சு பழத்துக்கும் கேப் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த கேப்பை பார்த்து கரெக்டாக ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போது ட்ராயிங் நம்ம கரெக்டாக போட்டதுக்கப்புறம் நம்ம வாட்டர் கலர் ஷீட்லையும் அவுட்லைன் கரெக்டான ட்ராயிங் நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டதுக்கப்புறமா நம்ம கலர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கலர் இதில் என்னென்ன கலர் இருக்குது, எங்கே நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறத இப்போ நான் 3 பிரிவாக பிரிச்சிருக்கேன். ஒன்று காம்பு பகுதி. இந்த காம்பு பகுதி ப்ரௌன் ஷேடில் இருக்குது. அடுத்தது லீஃப் பகுதி. இந்த லீஃப் எல்லாமே எனக்கு க்ரீன் ஷேடில் இருக்குது. அடுத்தது ஆரஞ்சு பழம், அது எல்லோலேருந்து ப்ரௌன் ஷேட் வரைக்கும் இருக்குது. இப்படி 3 கேட்டகரியாகவே நம்ம கலரை பிரிச்சுக்கிறோம். இந்த ஸ்டெம்புக்கான கலர் வைக்கிறப்போ அதில் லைட்டிங் எங்கே படுதுங்கிறத நான் பிரிச்சிடுறேன். இப்போது அதில் தெரிகிற ஃபஸ்ட்டு டோன், பேஸ் டோன், லைட் கலர் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபுல்லாகவே அந்த லைட் டோனை ஃபஸ்ட்டு டோனை நான் அப்ளை பண்ணுறேன். நான் அப்ளை பண்ணும்போதுமே எனக்கு எங்கெங்கே அதில் டார்க் இருக்குது அப்படிங்கிற இடத்தையும் பார்த்ததுக்கப்புறம் லைட் கலரோ அதோட டார்க் கலரும் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டோனாகவே நான் மிக்ஸ் பண்ணி அந்தந்த இடத்துல அப்படியே வச்சிடுறேன். இது ஃபஸ்ட்டு டோன்லேயே எனக்கு மெர்ஜ் ஆயிரும். இந்த ஸ்டெம்ப் பகுதி ப்ரௌன் அப்படின்னாலுமே அதில் எனக்கு எல்லோ இருக்குது ப்ளஸ் டார்க்கும் இருக்குது. இப்போ இதில் லைட்டு டார்க்கு எல்லாமே இருக்கிறதுனால அங்கங்கே நான் தெரிகிற கலரை ஃபஸ்ட்டு டோனாகவே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இந்த கிளையோட வால்யூம் சென்டரில் உப்பலாகவும் இப்படி உருண்டையாக இருக்குது. இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர் அப்ளை பண்ணலாம். இந்த படத்தில் லைட்டிங் மேலேருந்து விழுவுறதுனால மேல் சைடு தான் நம்மளுக்கு லைட் விழுது. அதனால் இந்த தண்டில் கீழ்ப்பகுதியில் மட்டுமே நான் டார்க் வச்சுட்டு வரேன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மேல் சைடு லைட்டு வந்துடுது. இப்போ இந்த பகுதியில் லீஃபுக்கான கலரை நான் வைக்கிறேன். இது க்ரீனில் லைட் போடுறதுனால எல்லோ க்ரீனாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு எல்லோ க்ரீன் மிக்ஸ் பண்ணி இங்கே வச்சுட்டு அடுத்தது க்ரீனோட டார்க் க்ரீன் கலரை மிக்ஸ் பண்ணி அந்த எல்லோ ஃபஸ்ட்டு டோனோடய மிக்ஸ் பண்ணி இந்த டார்க்கையும் நான் ஃபஸ்ட்டு டோனாகவே வைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோன் வைக்கும்போதே லைட்டு டார்க் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி மெர்ஜ் ஆகி இப்படி வச்சிடறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைடு லைட்டு ஒரு பக்கம் டார்க்குங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆயிரும். இதே போல் மற்ற இடங்களில் எப்படி லைட் போடுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கலர் கலந்து வைக்கணும்.
பொதுவாகவே நம்ம வாட்டர் கலர் பண்ணும்போது ப்ரஷ்ஷை போட்டு தேய்க்கக்கூடாது. தேய்க்காமல் கலரை நல்லா ப்ரஷ்ஷில் லோட் பண்ணி அள்ளி நம்ம வாட்டர் கலர் ஷீட்டில் வைக்கணும். இது வந்து போட்டு தேய்க்கக்கூடாது, அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது வரன்னு போட்டு தேய்க்காமல் அந்த கலர் வந்து அந்த பேப்பரில் டச் ஆகிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப மென்மையாக வாட்டர் கலரை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ இந்த லீஃபில் பாதி வந்து லைட்டும் பாதி டார்க்கும் இருக்குது. அப்போது லைட்டுக்கான எல்லோ க்ரீனை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து டார்க் பகுதிக்கான ஒரு டார்க் க்ரீனை மிக்ஸ் பண்ணி அதோட சேர்த்தே அப்ளை பண்ணிட்டு வரேன். இப்போ எனக்கு லைட்டும் டார்க்கும் ஒரே லீஃபில் 2 பகுதியாக பிரிஞ்சு நிற்கிது. அடுத்து இந்த ஆரஞ்சு பழம் என்ன வால்யூமில் இருக்குன்னா உருண்டையான பால் வடிவத்தில் இருக்குது. இந்த பால் ஷேப்புக்கான வால்யூம் இப்படி இருக்குது. மேலே இருந்து கீழே பார்த்த மாதிரி தொங்குது. இதுக்கான வால்யூம் இப்படி தான் இருக்குது. அதே போல் இந்த பழமும் இதோட அடிப்பகுதி சென்டர் பகுதி கீழ் நோக்கி இருக்குது. இதோட வால்யூம் இப்படி தான் இருக்குது. இப்போது இது மேடு பகுதி, இது பள்ளம் பகுதி. இந்த மாதிரி நம்ம வால்யூம் பிரிச்சுட்டோம் அப்படின்னா இதில் லைட்டிங் எங்கேருந்து விழுவுதுன்னா மேலேருந்து விழுவுது. இந்த ஏரியா வரைக்கும் எனக்கு லைட் படுது. இந்த பகுதியெல்லாம் எனக்கு ஷேடோவும் டார்க்கும் இருக்குது. அதே போல் இந்த பழத்தில் மேல் சைடு லைட்டும் கீழ்ப்பகுதி டார்க்கும் இருக்குது. அதே போல் இந்த பழத்துக்கான கலர் லெமன் எல்லோவிலேருந்து ப்ரௌன் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் ஒயிட்டு எங்கே ஹெவி லைட்டு விழுவுதோ அந்த இடத்துல நம்ம பேப்பர் ஒயிட்டாக விட்டுட்டு மற்ற பகுதி அந்த லைட்லேருந்து டார்க்குக்கு மெர்ஜ் ஆகிற மாதிரி கலர் டோன் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கலர் அப்ளை பண்ணிவிட்டு தேவையான இடத்துல தண்ணியை தொட்டு இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிடும், மெர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் கலராக வராது. தண்ணி எடுத்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு மெர்ஜாக தான் இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லோவோட டார்க் வரணும் வருது. அடுத்தது இதோட ஆரஞ்சுலேருந்து ப்ரௌன் வரைக்குமான ஒரு ஷேட் இருக்குது. இதையும் ஃபஸ்ட் டோனாகவே கலந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போது இது வந்து அந்த எல்லோவிலையும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு 2 பகுதியாக பிரிஞ்சு லைட்டு டார்க்குன்னு நிற்கும். நம்ம ரெட்டுனா ரெட்டு மட்டுமே வைக்கக்கூடாது. ஆரஞ்சு, ரெட்டு ப்ளஸ் ப்ரௌன் இது எல்லாமே அங்கங்கே தெரிகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இப்போ அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு மெர்ஜாக இருக்கும். அதே போல் இப்போ 2வது பழத்துக்கும் ஃபஸ்ட்டு பேப்பர் ஒயிட்டை கட் பண்ணி வச்சுட்டு அது மெர்ஜ் ஆகிறதுக்கு தண்ணியை தொட்டு வெறும் ப்ரஷ்ஷில் தொடச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு மெர்ஜ் ஆகிடும். இப்போது எவ்வளோ தூரம் அந்த லைட்டுக்கான எல்லோ பாஸ் ஆகுதுங்கிற இடத்த பார்த்துட்டு அது வரைக்கும் நம்ம லெமன் எல்லோ ப்ளஸ் கேம்போஜு ப்ளஸ் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி கலர் வரைக்கும் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டதுக்கப்புறமா அது காயறதுக்குள்ளவே அடுத்ததாக கீழே என்ன டார்க் இருக்குது ஆரஞ்சு ப்ளஸ் ரெட் இருக்குது அந்த கலரை மிக்ஸ் பண்ணி இப்படி கீழே நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணியாச்சுன்னா இந்த இதுலேயும் நம்மளுக்கு கலர் வேரியேஷன் அது 2ஆக பிரிஞ்சிருக்கும். லைட்டிங் தனியாக டார்க் தனியாகவும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோன் வச்சது காயறதுக்குள்ளே உங்களுக்கு டார்க் எங்கே தேவையோ அந்த இடத்துல உங்களுக்கான டார்க் கலரை மிக்ஸ் பண்ணி வச்சு விட்டீங்க அப்படின்னா அது அந்த கலரோட மெர்ஜ் ஆகிடும். இப்போது காஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் செகண்ட் டோனாக டார்க் பத்தலன்னு செகண்ட் டோன் டார்க் வைக்கிறேன். இப்போ இந்த டார்க் வச்சுட்டு ரெட் கலராக தெரிகிற இடத்துல நான் ப்ரஷ் தண்ணி தொட்டு ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணி அவுட்டர் லைனில் மட்டும் தொடச்சி எடுத்துட்டேன்னா எனக்கு இப்படி மெர்ஜ் ஆகிடும். அடுத்து இந்த கிளையில் டார்க் எங்களுக்கு மேலே லைட்டு பகுதியை மட்டும் விட்டுட்டு டார்க் பகுதிக்கான கீழ்ப்பகுதியில் மட்டும் ஒரு ப்ரௌன் டார்க் எடுத்துக்கிறேன். டார்க் எடுத்து எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது கட் கலராக தான் இருக்குது. இந்த கட் கலராக இருக்குங்கிறதுனால ப்ரஷ்ஷை நினச்சி இப்படி தொட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து மெர்ஜ் ஆகிடும், கட் கலராக தெரியாது. அடுத்தது இந்த லீஃபுக்கான வால்யூம் எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி சென்டர்லேருந்து கீழே இறங்கி வருது. சென்டர் பகுதி மேடாக இருக்குது. அதே போல் இந்த சென்டர் பகுதி மேடு அந்த சைடு கீழே இறங்குது. இப்படி தான் இதோட வால்யூம் எப்படி இருக்குது. இப்போ நம்ம இந்த வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி இதுக்கான உள்ளுக்குள்ளே ஓடுற அந்த கிளை நரம்புகள் இருக்குது. அந்த நரம்புகளை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதோட வால்யூம்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம இதுக்கான செகண்ட் டோனான ஒரு டார்க் டோனை அப்ளை பண்ணிடலாம். இந்த வாட்டர் கலரை பொறுத்தளவு எப்போவுமே நமக்கு ஒரு சவாலான இடம் எது அப்படின்னா இந்த கட் பண்ணுற ஏரியா தான். இந்த லீஃப்லேருந்து இந்த சென்டர் நரம்பு வர பகுதி பெரிய நரம்புலேருந்து சைடில் வர கிளை நரம்புகள் சின்ன சின்ன நரம்புகளை நான் அதே ஷேப்பில் அதோட வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி மாறாமல் அதே போல் கட் பண்ணணும்.
இந்த கட் பண்ணுற ஏரியா தான் நம்மளுக்கு சவாலாகவே இருக்கும். இந்த சின்ன சின்ன நரம்புகளை கட் பண்ணுற அதே நேரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கலர் வைக்கிறது இந்த டார்க் கலர் அப்ளை பண்ணுற இடத்த அதுலேயும் நம்ம ஒரே கலரை கலந்து வச்சிடக்கூடாது. அதில் டார்க் லைட் இருக்குது, அந்த டார்க் லைட்டை கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அங்கங்கே வச்சுக்கலாம். அது மெர்ஜ்டாகவே மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி வச்சு கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு டீட்டெயிலும் கிடைக்கும், லீஃபும் ஒரே கலர் இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்தது இந்த லீஃப்கான வால்யூம் கீழே இருந்து மேல் நோக்கி போகுது. இது வளைஞ்சு இப்படி கீழே வந்து இறங்குது. இப்போது இந்த வால்யூமை மட்டும் நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர் அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் வந்து லைட்டு எங்கே இருக்குங்கிறத கரெக்டாக வச்சுட்டோம். அடுத்தது இப்போ நம்ம வைக்கிறது லீஃபோட அந்த பக்கம் தெரிகிற லீஃப் உள்பகுதி, அது டார்க்காக தான் இருக்குது. அப்போது இந்த லைட்டை கட் பண்ணிவிட்டு டார்க் டோனை அப்ளை பண்ணிடுறோம். இப்போ இந்த லீஃபில் ஒரே டோன் ஃபுல்லாகவே இருக்குது, அதனால் ஒரு டார்க் டோனை மிக்ஸ் பண்ணி இந்த அவுட்டில் நான் வச்சுட்டேன். இப்போ அடுத்தது இந்த லீஃபில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, டெப்த்து இந்த ஏரியாவில் சென்டர் காம்பிலேருந்து நம்மளுக்கு பத்தலை, அதனால் ஏற்கனவே வச்ச கலர்லேருந்து ஒரு டார்க் டோனை எடுத்து இந்த காம்பை விட்டுட்டு அதோட எட்ஜில் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ அது எனக்கு வந்து டீட்டெயிலாகவும் ப்ளஸ் ஒரு டெப்த்தும் கிடைக்கிது. அடுத்து இந்த லீஃபுக்கான வால்யூமில் நம்ம செகண்ட் டோன் அப்ளை பண்ணுறோம். இந்த நரம்பும் எவ்வளோ சின்னதாக தெரியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ஏரியாவை மட்டும் கரெக்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல அடுத்த கலரான ஒரு டார்க் டோனை மிக்ஸ் பண்ணி செகண்ட் டோனாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஃபாலோவர்ஸ் மன்னிக்கவும், இந்த படத்தில் இதுக்கான ஷேடோஸ் நான் வரையும் போது கேமரா வந்து ஆனில் இருக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு நான் வரைஞ்சிட்டேன். ஆனால் அது ஆஃபில் தான் இருந்திருக்கு. அதனால் அதை நான் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதனால் அந்த பகுதியை மட்டும் ரெக்கார்டு செய்யாமல் விட்டுட்டோம். இந்த ஆரஞ்சோட இந்த அடிப்பகுதியில் இதில் இருந்த பூவோட வடு இருக்குது, அது கொஞ்சம் பள்ளமான பகுதியில் தான் இருக்குது. அது எங்கே இருக்குங்கிறத சரியான அளவில் நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போது நமக்கு எங்கெங்கெல்லாம் கலர் கொஞ்சம் பத்தலையோ அல்லது டார்க் தேவையோ அந்த இடத்துல நீங்கள் கலரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சதுக்கு அப்புறமா ப்ரஷ்ஷை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா அது அந்த கலரோட மெர்ஜ் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு டீட்டெயிலும் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ நம்ம இந்த பழம் லீஃப்லாம் வரைஞ்சி முடிச்சிட்டோம். அடுத்தது பேக்ரவுண்டுக்கான கலரை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேக்ரவுண்டுக்கான கலர் வந்து நம்ம எப்போதுமே ஒரே கலர் வைக்கல. நம்ம எப்போதுமே படம் வரையும் போது சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து வரைகிறோமோ அதே இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டு வேணும். ஏன் அப்படின்னா நம்ம வரைஞ்ச படத்தை அழகாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடியது அந்த பேக்ரவுண்டு தான். நம்ம சப்ஜெக்டை எவ்வளவு தான் அழகாக நம்ம வரைஞ்சிருந்தாலுமே பேக்ரவுண்டில் சொதப்பிட்டோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் கூட பார்க்க முடியாமல் போயிடும். அதனால் அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் இன்னும் அழகாக காட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு பேக்ரவுண்டு தான் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் பேக்ரவுண்டுக்கு எப்போயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. நம்மளுக்கு சப்ஜெக்ட்டு எங்கே டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல பேக்ரவுண்டு வந்து நம்ம லைட்டாக வச்சுக்குவோம். சப்ஜெக்ட்டு எங்கே லைட்டாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம பேக்ரவுண்டை வந்து டார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பகுதியில் நான் டார்க் பண்ணுறேன், அதனால் மேலே உள்ள லீஃப் வந்து எனக்கு நல்ல ரிலீஃப் ஆகி முன்னாடி வருது.
இப்போது இந்த இடத்துல லீஃப் இருக்கிற மாதிரி கலர் வச்சு விட்டோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் டீட்டெயில் ஆட் ஆகிடும். இப்போது இந்த ஆரஞ்சு பழத்தை கரெக்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்கு கலர் வந்து ஒரு டார்க் டோன் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம பேக்ரவுண்ட் வைக்கிறது எல்லாமே எல்லோ பேஸில் மட்டுமே இருக்கட்டும். ஏன் அப்படின்னா இந்த லீஃப் வந்து நம்ம க்ளோஸ்அப்பில் வரைகிறோம் இந்த பழங்களை. அப்போ பேக்ரவுண்ட்லேயும் நம்மளுக்கு நிறைய லீஃப் இருந்தால் தான் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணும். பேக்ரவுண்டு கலர் வைக்கிறது நம்ம எப்போதுமே 2 டைப்பில் வைக்கலாம். ஒன்று தண்ணியை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கலரை வச்சிங்கன்னா அது தானாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்படி இல்லைனா இப்படி கலர் வச்சதுக்கப்புறம் அது காயறதுக்குள்ளே அடுத்த டோனான ஒரு டார்க் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அது அப்படியே மிக்ஸ் ஆகி டீட்டெயில் ஆட் ஆயிரும். இப்போது நம்ம கரெக்டாக இந்த சப்ஜெக்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்கு மட்டும் கலர் வைக்கலாம். இந்த கட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம். அது வரைகிறதுக்காக இருந்தாலும் சரி, கலர் வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இப்போது பேக்ரவுண்டுக்கு வைக்கிறதுக்கு கட் பண்ணுற இடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது. இப்போ இந்த கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ரெஷ்ஷை பற்றின புரிதல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கணும். அப்போ தான் நம்ம எப்படி ப்ரெஷ் வைக்கிறோம், அது எப்படி கட் ஆகுது, எப்படி ஸ்ட்ரோக் அப்ளை ஆகுது அப்படிங்கிறது புரிய வரும். அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரெஷ்ஷோட ஹேண்ட்லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ப்ரெஷ்ஷை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். ப்ரெஷ்ஷை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் நம்மளால் கரெக்டாக எப்படி நினைக்கிறோமோ அதே போல் ஹேண்டில் பண்ண முடியும். ப்ளஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்கும். இப்போ பேக்ரவுண்டில் நம்ம க்ரீன் பேஸ்லேயே டோன் வச்சாலுமே நம்ம அதில் வந்து லைட் க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ப்ளூ மிக்ஸ் பண்ணி டார்க் க்ரீன் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அது வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு டோன் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டீட்டெயில் வேணும், லீஃப்லாம் இருக்கிற மாதிரி, ஆனால் பிளராக ரொம்ப லாங் ஷாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டோன் காயறதுக்குள்ளேயே அதுக்கான செகண்ட் டோனுக்கான ஒரு டார்க் எடுத்து இப்படி மேலே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடமெல்லாம் லீஃபுக்கான டீட்டெயில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இதுதான் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பேக்ரவுண்டு ப்ளைனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எங்கெங்கே டார்க் தேவையோ அந்த இடத்துல நீங்கள் டார்க் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டதுக்கப்புறமா டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஷ் ஸ்ட்ரோக்ஸ் வச்சு அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு லீஃப் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஓவியத்தின் மீது ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இதன் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.